பிக்கே வர்றதில்ல. இதெல்லாம் ஸ்பீடாக வந்து கொடுத்து ஸ்பீடாக வந்துகிட்டே இருக்கும். இங்கே சேனலில் கட் ஆகும்போது அந்த ரோசைட்டே பேர் கிரியேட் ஆகும். சரிங்களா? சரி, ஸ்பீடாக வரணுமில்ல சார் கொடுத்து, அதுக்கு வந்து சேனல் கரெக்டாக இருக்கணும். போரில் தண்ணி இருக்குது, வெளியே வந்துச்சு மோட்டர்கிட்ட மேலே டேங்கிட்ட வெளியே வரணுமானா சேனல் கரெக்டாக இருக்கணும். அங்கே சேனல் வீக் இருக்கும்போது இங்கே எப்படி வரும்? சரி வாங்க என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. வாங்க சார் கொஞ்சம் சார் வாங்க போகலாம் போகலாம். ரூட்டில் பார்க்கல கொஞ்சம். எப்போ சார் பெட்டு கட்டினது? பெட்டு கட்டினது ஒரு 20 நாள் ஆச்சு. 20 நாள் ஆச்சா? லேட்டரல் உள்ளே இருக்குதுங்களா? உள்ளே இருக்கு. ஓகே ஓகே, வெரி குட். அந்த அளவுக்கு ஸ்பீட் கிடைக்கணும்னு சார், க்ரோத் ஸ்பீடுங்கிறது வந்து ஜெல்லிவேருங்கிறது ரொம்ப டெவலப்மெண்ட்ஸ் ஆகணும். அம்மா வேர் இருக்குதுல்ல சார், ஜெல்லிவேர் இல்லை. ஜெல்லிவேர் நல்லா டெவலப்மெண்ட் ஆகணும் சார். சார் இங்கே இருக்குதுல்ல சார், நல்லா ஜெல்லிவேர். இது அம்மா வேர். ஜெல்லிவேர் நல்லா டெவலப்மெண்ட் ஆகணும், கிளை வேர்கள். சரி, அப்போ தான் நல்ல ஸ்பீடை வந்து ஃபீடிங் கிடைக்கும். அது ஃபீடிங் ரோடு அப்படி சொல்கிறோம். வந்து இறந்துருச்சு இது, இந்த ரூட்டு இறந்துருச்சா? பாருங்க பாருங்க சார், பாருங்க. சரி, இறந்துருச்சுலா? இறந்துருச்சு தானே. எப்படி ஃபீடிங் போகும்? பொக்கே அப்போ கிரியேட் ஆகும். பொக்கே அப்போ கிரியேட் ஆகும் சார். பாருங்க பாருங்க சார், சாயில் எப்படி போரோசிட்டி இருக்கு இங்கே பாருங்க சார். டக் டக். அது தண்ணி நேற்று பாஞ்சுது. ஆனாலும் சார் இங்கே சாயில் ஸ்ட்ரக்சர் அப்படி சொல்கிறோம். இந்த சாயில் ஸ்ட்ரக்சர் இப்படி இருந்தா சார் ஏரேஷன் நடக்காது. பாருங்க, சாயில் ஸ்ட்ரக்சர் இப்படி போடும்போது சார் உருண்டை ஆக இருக்குதுல்ல, அது உடையணும் சார். உடையுதா பால் மாதிரி பாருங்க, ரப்பர் பால் விட ஸ்ட்ராங் இல்லைங்களா சார்? பாருங்க சார், இப்போ இருக்கும்போது சார் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூட் இருக்குதுல்ல, கொடுங்க. அதை வேறு போட்டு இப்படி இருக்குமில்ல சார், இப்படி இருக்குதுன்னா பார்த்துக்குங்க சார், இப்படி கோட்டிங் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேர் பாருங்க, உடையுறதில்ல. அப்போ சார் இந்த வேர் வந்து மூச்சு எடுக்கணும்னா பாருங்க, இந்த மாதிரி டெட் ஆயிடுச்சா, அப்போதான் வந்து ரோசெட் அப்பியர் கிரியேட் ஆகும். அது காரணம் வந்து சயின்டிஃபிக்கலி இதுதான், ரூட் ஜோன் சிஸ்டம் வந்து ஆக்டிவாக இருக்கணும். சரிங்களா? இப்போ பால் மாதிரி இருக்குது சார், உள்ளே வேர் போட்டோம்ல சார், பால் மாதிரி இருக்குது, உடையிறதே இல்லை, கம்மு மாதிரி இருக்குது. இப்போ அந்த வேருக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்கல. எப்போ ஆக்சிஜன் கிடைக்காம இருக்குமோ அப்போ வந்து வேரல்கள் வரும். சரிங்களா? அப்போ சார் கரும்பு வந்து நீளம் வரதில்லை. குருத்தில் கணு எல்லாம் சிறுசாக வரும், பெருசாகிறது இல்லை. அதெல்லாம் நல்லா வந்து பயன்பாடு கொண்டு வந்துடும். வேறே இல்லாமல் இருக்கும்போது சார், வேறு வந்து 100% இல்லை, ஒரு 20% 30% இருக்கும்போது என்ன இருக்குன்னா வேறு வந்து இருக்காதுல்ல சாப்பிட்றதுக்கு. சரி சரி, என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாங்க, ஃபுட்டு பத்திரம்னா ஃபுட்டு தான் கொடுப்பாங்கண்ணா. ஃபுட்டுகளுக்கு இருக்க ரூட்லன்னா நம்ம பணம் வேஸ்டேஜ் கீழே போயிட்டு இருக்கு.